ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வட்டு கத்திரிக்காயும் மாசியும் போட்ட ஒரு பிரட்டல். இங்கே ஸ்ரீலங்காவில் அதை எலபட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கடையில் எலபட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ஒரு பேக்லேயே போட்டு தேங்காயில் அந்த மாதிரி தட்டணும். இப்படி தட்டுற நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டிடக்கூடாது. அந்த எலபட்டு 2 3 உடஞ்சா போதும். அப்படி வரக்குள்ள அதில் இருக்கிற விதைகள் வெளியில் வரும். அந்த மாதிரி கையால் பிச்சுட்டு அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பெரிய துண்டுகளாக இல்லாமல் கொஞ்சம் அளவான துண்டுகளாக கையால் பிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். மாசி கொஞ்சம் எடுத்து கழுவி வச்சுட்டு ஒரு பெரிய தக்காளியையும் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட மிளகாய்த்தூள், உப்புத்தூள், தேவையான அளவு எண்ணெயும் எடுத்திருக்கேன். ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறணும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேன். அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்குமே வதக்கணும். அப்போ தான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரணும். அப்படி வதங்கி வர நேரம் நம்ம பிச்சு வச்சுருக்கிற எலபட்டுவை அதுக்குள்ளே போட்டுக்கிறணும். பாருங்கள், இதில் ரொம்ப பெரிய பீசஸ் இல்லை, இல்லாட்டி அது கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவில் வச்சு நல்லா அந்த எண்ணெயிலேயே பரட்டி விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு அதை நல்லா வேக விடணும். ஒரு 4 நிமிஷம் கழித்து அந்த மூடியை எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வெந்து வந்திருக்குன்னு சொல்லி. நீங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கிற நேரம் அதுக்குள்ளே தேவையான அளவு உப்புத்தூளையும் போட்டுக்கிறணும். அதையும் போட்டுட்டு மிளகாய் தூளையும் போட்டுக்கிறணும். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறணும். மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். இப்போ வதக்கிட்டு வரக்குள்ளே நீங்கள் கரண்டியால் கொஞ்சம் அந்த எலபட்டுவை அமுக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டக்குன்னு அந்த வெந்து நல்லா மசிஞ்சு வரும். அப்போ அப்படி வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மாசியையும் அதுக்குள்ளே போட்டுக்கிறணும். மாசியையும் போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதோட வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பீசஸையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு அரை நிமிஷம் மாதிரி கிளறி விட்டிங்கன்னா போதும். அப்போ அந்த எண்ணெயோட இதில் மாசி எலபட்டு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நிறைய பேர் இந்த எலபட்டு சாப்பிட்றதுக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அதோட டேஸ்ட்டை. எங்கள் வீட்டிலலாம் இது செஞ்சால் உடனே முடிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.